ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்களே. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க நண்பர்களே, சேலத்துலேருந்து ஏற்காடு வந்து ஏற்காட்டிலேருந்து ஊத்தங்கரை ரோட்டு வழியாக வந்திருப்போம் நண்பர்களே. அந்த வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க நண்பர்களே. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட்டோட போன வீடியோவில் முடிச்சிருப்போம் நண்பர்களே. போன வீடியோ பார்க்காதவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி போன வீடியோ பாருங்கள் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம், திருவண்ணாமலை ஜோதி நைட் டைமில் திருவண்ணாமலை கிரிவலப்பாதை. திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் என்னென்ன கடைகள் இருக்குது. திருவண்ணாமலை கிரிவலப்பாதை இப்போ டோட்டல் 5 கிலோமீட்டருக்கு சுற்றளவு உள்ளது. அப்புறம் ராஜகோபுரம் இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. உறவினர்களே, யாராவது இந்த சேனல் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வாங்க நண்பர்களே, திருவண்ணாமலை பாதையில் தொடர்ந்து பயணிக்கலாம். நண்பர்களே மற்றும் உறவினர்களே, முன்னாடி ஒரு போர்டு ஒன்று தெரிகிறது மக்களே. ரைட் சைடு திரும்பினால் சாத்தூர் அணை டேம் மக்களே, அந்த ரோடு. விழுப்புரத்துக்கு இன்னும் 89 கிலோமீட்டர் இருக்குது மக்களே. புதுச்சேரி 139 கிலோமீட்டர் இருக்கின்ற மக்களே. தொடர்ந்து இந்த ரோட்டில் பயணிக்கொண்டே இருக்கலாம். இந்த ரோட்டில் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருந்தால் சில கிலோமீட்டர்களில் திருவண்ணாமலையை அடையலாம். சென்னைக்கு இன்னும் 225 கிலோமீட்டர் இருக்கிறது நண்பர்களே. இந்த ரோட்டில் நேராக பயணித்து கொண்டிருந்தால் நேராக சென்றால் திருவண்ணாமலை, லெஃப்ட் சைடு சென்றால் தனகவுண்டன்புதூர் என்ற ஊர் வரும் நண்பர்களே. இப்போது நான் ஒரு சிறிய கதை ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே. மிக பெரிய பேரரசர் ஒருவருக்கு சீன நாட்டு அறிஞர் ஒருவர் 2 பஞ்சவர்ண கிளிக்குஞ்சுகளை பரிசளித்தார். பஞ்சவர்ண கிளியை அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதுவர் என்பதால் பேரரசர் அகமகிழ்ந்து தனது நாட்டின் பறவைகள் பயிற்சியாளரை அழைத்து இவற்றை நல்ல முறையில் பராமரித்து பழக்கப்படுத்தி பறப்பதற்கு பயிற்சியளியுங்கள் என்று கட்டளையிட்டார். மாதங்கள் உருண்டோடின. பறவைகள் எப்படி வளர்கின்றன, நன்றாக பறக்கின்றனவா என்று தெரிந்து கொள்ள பயிற்சியாளரை அழைத்தார் பேரரசர். அரசே, 2 பறவைகளில் ஒன்று நன்றாக பறக்க கற்றுக்கொண்டுவிட்டது. மற்றொன்று எவ்வளவோ முயற்சித்தும் அது அமர்ந்திருக்கும் கிளையை விட்டு நகர மறுக்கிறது என்று கூறினார் பயிற்சியாளர். உடனே பேரரசர் தனது நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கால்நடை மருத்துவர்களையும் பறவையியல் நிபுணர்களையும் அழைத்து பறவைக்கு என்ன ஆயிற்று, அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று ஆராயுமாறு கட்டளையிட்டார். அவர்களும் அதை முற்றிலும் பரிசோதித்துவிட்டு இந்த பறவையிடம் எந்த குறையுமில்லை, உடலில் எந்த குறையுமில்லை, ஆனால் அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று புரியவில்லை அரசே என்றனர். இதற்கு என்ன ஆயிற்று, ஏன் பறக்க மறுக்கிறது என்று தெரியவில்லையே. நாட்டுப்புறத்தில் உள்ள வயலில் வேலை செய்யும் விவசாயிகள் அல்லது மூத்த குடிமக்கள் எவரையேனும் அணுகி இது பற்றி கேட்க வேண்டும். அவர்களுக்கு ஒருவேளை இது பறக்க மறுப்பதன் காரணம் தெரிந்திருக்கலாம் என்று கருதி உடனே காவலர்களை அழைத்து நாட்டுப்புறத்திற்கு போய் யாரேனும் ஒரு மூத்த விவசாயி ஒருவரை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார் பேரரசர். அடுத்த நாள் காலை கண்விழிக்கும்போது அந்த பஞ்சவர்ண கிளி மரத்தை சுற்றி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருப்பதை பார்த்தார் பேரரசருக்கு ஒரே மகிழ்ச்சி. இந்த அற்புதத்தைச் செய்தவரை உடனே அழைத்து வாருங்கள் என்றார். அந்த விவசாயி பேரரசர் முன்பு வந்து பணிந்து நின்றார். எல்லாரும் முயற்சி செய்து தோற்றுவிட்ட நிலையில் நீ மட்டும் கிளியை எப்படி பறக்கச் செய்தாய் என பேரரசர் கேட்டார். பேரரசரை வணங்கியபடியே விவசாயி சொன்னார், அது ரொம்ப சுலபமான காரியம் அரசே. மரத்தில் ஏறி அந்த பறவை உட்கார்ந்திருந்த கிளையை நான் வெட்டிவிட்டேன், வேறொன்றுமில்லை என்று சொன்னார். இறைவனும் சில சமயம் அந்த விவசாயி போல நமது சக்தியை உணரச் செய்ய வேண்டி நாம் அமர்ந்திருக்கும் கிளையை வெட்டிவிடுவார். அது நமது நன்மைக்கே. நம் சக்தியை, ஆற்றலை நாம் உணர வேண்டும். திருவண்ணாமலை கோயில் கதைகள். திருவண்ணாமலை டெம்பிள் கதைகள் என்பது சிவன் மலையாக உருவெடுத்த அக்னி தலத்தின் வரலாறு. அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மன் பெருமைகள், கிரிவல ரகசியங்கள், சித்தர்களின் மகிமைகள் மற்றும் கார்த்திகை தீபத்தின் புராண கதைகள். உதாரணமாக பார்வதி, பிரம்மா, விஷ்ணுவுடன் சிவன் ஜோதி வடிவில் தோன்றிய கதை ஆகியவற்றை குறிக்கும். இது தேவார, திருவாசக பாடல்களிலும் வரலாற்று ஆவணங்களிலும் இடம்பெற்றுள்ளது. பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபோது சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதி பிழம்பாக தோன்றினார். அந்த மலையே திருவண்ணாமலை அண்ணாமலையார்.
அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை. பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடியதால் ஏற்பட்ட சாபத்தால் பூமிக்கு வந்து உண்ணாமுலை அம்மனாக அண்ணாமலையார் கோயிலில் தவம் செய்த கதை. கிரிவலத்தின் மகிமை. மலையைச் சுற்றி வரும்போது வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் வலம் வருவதால் இடப்பக்கமாக கிரிவலம் செல்ல வேண்டும். இது நினைத்தாலே முக்தி தரும் நகரம் என்ற பெருமையை கொண்டது. சித்தர்களின் கதைகள். இப்பகுதியில் பல சித்தர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இசக்கி சுவாமிகள் போன்றவர்கள் கிரிவலம் வந்து இறைவனை வழிபட்டுள்ளனர். கார்த்திகை தீபம். சிவபெருமானே மலையாக உயர்ந்து கார்த்திகை தீபமாக ஒளி வீசுவதே இத்தலத்தின் சிறப்பு. இது 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெறும் விழா. திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறது. எனவே கோயிலில் இறைவனை வலம் வருதலைப் போல மலையை வலம் வரும் வழமை இங்குள்ளது. மலையைச் சுற்றிவர 2 வழிகள் உள்ளன. மலையை ஒட்டிச் செல்லும் வழியில் பாறைகள் முட்கள் மிகுந்த கடின பாதையாக அமைந்துள்ளது. பொதுவாக மக்கள் வலம் வரும் பாதையில் இந்திர லிங்கம், அக்னி லிங்கம், யமலிங்கம், நிருதி லிங்கம், வாயு லிங்கம், குபேர லிங்கம், வருண லிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம் என 8 லிங்கங்களும் ரமண மகரிஷி, சேசாத்திரி சுவாமிகள், விசிறி சாமியார் போன்றோர் சமாதிகள் அமைந்துள்ளன. எல்லா நாட்களிலும் மலையை மக்கள் வலம் வருகிறார்கள் என்றாலும் முழு நிலவு நாளில் வலம் வருதல் சிறப்பாக கருதப்படுகிறது. இம்மலையானது யுகங்களின் அழிவுகளிலும் அழியாமல் இருப்பதாக கருதப்படுகிறது. எனவே கிருதா யுகத்தில் அக்னி மலையாகவும், திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன் மலையாகவும், கலியுகத்தில் கல் மலையாகவும் மாறியிருப்பதாக நம்பப்படுகிறது. 8 திக்கிலும் அஷ்டலிங்கங்களை கொண்ட எண்கோண அமைப்பில் திருவண்ணாமலை நகரம் காணப்படுகிறது. அஷ்டலிங்கங்கள் எனப்படுபவை இந்திர லிங்கம், அக்னி லிங்கம், யமலிங்கம், நிருதி லிங்கம், வாயு லிங்கம், குபேர லிங்கம், வருண லிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம். தேவாரத்தில் புகழப்படும் ஆதி அண்ணாமலை திருக்கோயில் மலை வலப்பாதையில்தான் அமைந்துள்ளது. இந்த மலையின் சுற்றளவு 14 கிலோமீட்டர் உள்ளது. இம்மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு. மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கம் நடக்க வேண்டும். ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீகம். கிரிவலம் செல்லும்போது பஞ்சாட்சர நாமத்தையோ நமசிவாய, சிவாய நம அல்லது திருமுறைகளையோ தேவாரம், திருவாசம் உச்சரிக்க வேண்டும். அதை தவிர்த்து வேறு எதையும் பேசக்கூடாது. கிரிவலம் செல்லும்போது நிதானமாக நடக்க வேண்டும். அவசரமாகவோ வேகமாகவோ மற்றவர்களை இடித்துக் கொண்டோ செல்லக்கூடாது. இக்கோவிலில் 6 கால பூசை தினமும் நடைபெறுகிறது. பஞ்ச பருவ பூசைகளும் சுக்கிரவாரம் மற்றும் சோமவார பூசைகளும் நடைபெறுகின்றன. பஞ்ச பருவ பூசைகள் என்று அழைக்கப்படுபவை அமாவாசை, கிருத்திகை, பிரதோஷம், பௌர்ணமி, சதுர்த்தி பூசைகளாகும். 7. கரும்பு தொட்டில். தோகு. குழந்தையில்லாதவர் திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து தங்களுக்கு குழந்தை பிறக்க அண்ணாமலையை வேண்டுகின்றார்கள். அவ்வாறு குழந்தை பிறந்தால் கரும்பு தொட்டிலினை இட்டு மீண்டும் கிரிவலம் வந்து வேண்டிக் கொள்கின்றார்கள். இவ்வாறு கரும்பு தொட்டியலிடுவது இக்கோவிலின் முக்கிய நேர்த்திக் கடன்களில் ஒன்றாகும். 8. கார்த்திகை தீப நாளை ஒட்டி கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழா அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறுகிறது. இதில் 10 நாட்கள் உற்சவர்களின் ஊர்வலங்களும் 3 நாள் தெப்ப திருவிழாவும் அதனையடுத்து சண்டிகேசுவர் உற்சவமும் நடைபெறுகிறது. சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்நாளிலேயே தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது. அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூசை செய்வர். பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவர். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும். பரணி தீபம். தோகு. 10ஆம் நாள் அதிகாலை 4:00 மணிக்கு மூலவர் கருவறை முன் மிகப்பெரிய கற்பூரக் கட்டியில் ஜோதி ஒளி ஏற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள். இந்த ஒற்றை நெய்தீபத்தால் நந்தி முன் 5 பெரிய அகல் விளக்கு ஏற்றுவார்கள். அதன்பின் உண்ணாமுலை அம்மன் சந்நிதியிலும் 5 பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள். இந்த பரணி தீபம் காலையில் நடக்கும். பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதைக் கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது. பரணி தீபத்தினை இறுதியாக பைரவர் சந்நிதியில் வைக்கின்றனர். மகாதீபம். தோகு. மகா தீபம் கார்த்திகை தீப திருவிழா நாளின் மாலையில் அண்ணாமலை மலையின் மீது ஏற்றப்படுகிறது. இம்மலை 2668 அடி உயரமானதாகும். மாலை நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்தில் எழுந்தருளுகின்றனர். அவர்களைத் தொடர்ந்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே காட்சி தருகின்ற அர்த்தநாரீசுவரர் உற்சவ கோலம் தீப மண்டபத்திற்கு எடுத்து வரப்படுகிறது. அவர் முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது. இத்தீபம் ஏற்றப்படுகின்ற அதே நேரத்தில் மலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. 9. இந்த மகாதீபத்தினை பக்தர்கள் மலையின் மீது ஏறி பார்க்கின்றனர். வாங்க நண்பர்களே, தொடர்ந்து இந்த திருவண்ணாமலை ரோட்டில் பயணித்து கொண்டே இருக்கலாம்.
நண்பர்களே, இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா சமத்துவபுரம் என்ற ஊருக்கு பக்கத்தில் வந்துட்டோம் நண்பர்களே. இதில் இந்த ரோட்லேயே நேராக சென்றால் திருவண்ணாமலை, லெஃப்ட் சைடு திரும்பினா சமத்துவபுரம், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா காந்தி நகர்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருக்கு நண்பர்களே. வாங்க நண்பர்களே, தொடர்ந்து இந்த திருவண்ணாமலை ரோட்டில் பயணிக்கலாம். நண்பர்களே, திருவண்ணாமலை சிட்டிக்குள் கோவில் பக்கத்தில் மலைக்கு பக்கத்தில் வந்தாச்சு நண்பர்களே. திருவண்ணாமலை சிட்டி கோவில் மலைப்பகுதிக்குள்ளே வந்துட்டோம் நண்பர்களே. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தான் இப்போ நம்ம வந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது நண்பர்களே. அந்த கோயிலில் தான் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சுற்றி வரும்போது அந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு செல்வார்கள் நண்பர்களே. கிரிவல பாதைக்கு தரிசனம். வாங்க நண்பர்களே, தொடர்ந்து அந்த கிரிவல பாதையிலே பயணிக்கலாம். வாங்க நண்பர்களே. திருவண்ணாமலை சிட்டிக்குள்ளே வந்துட்ட நண்பர்களே. ஃபுல்லாக கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது நண்பர்களே. இப்போ மணி பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6:15 இருக்குது நண்பர்களே. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தான் வந்து சென்று கொண்டிருக்கிற நண்பர்களே. வாங்க நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி நகைக்கடைகள் எல்லாம் இருக்குங்க. இப்போ ரைட் சைடில் இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ், ஒரு லாட்ஜு அந்த மாதிரிலாம் இருக்குங்க. வாங்க நண்பர்களே, இது எல்லாத்தையும் தாண்டி பயணிக்கலாம் நண்பர்களே. இப்போ மணி பார்த்திங்கன்னா 5:45 மேலே ஆயிடுச்சுங்க. மணி 6 மணி ஆக போகுதுங்க. வாங்க நண்பர்களே, தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கலாம் நேராக இந்த ரோட்லேயே. இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ 100 மீட்டருக்கு முன்னாடி ஒரு போர்டு ஒன்று வரப்போகுதுங்க. அந்த போர்டில் இப்போ என்னங்கிற பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ ரைட் சைடில் திரும்பினா பார்த்திங்கன்னா அரூர் டவுனுக்குள்ளே போயிருங்க. லெஃப்ட் சைடு திரும்பினா அது தர்மபுரி ஊருக்குள்ளே போயிருங்க. நம்ம இப்போ நேராகவே பயணிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம போக வேண்டிய ரோடு பார்த்திங்கன்னா நேராகவே இந்த ரோட்டில் சென்னை, வேலூர் இந்த ரோட்டில் நேராகவே பயணிக்கலாம். வாங்க நண்பர்கள். இப்போ திருப்பூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு கூகுள் மேப்பில் ரூட்டு போட்டு பார்த்தா 265 கிலோமீட்டர் வருதுங்க டோட்டலாக. இப்போ திருப்பூர்லேருந்து சேலம் சேலத்தை தாண்டி ஏற்காட்டிலேருந்து அரூர் ரோட்டு வழியாக வந்து ஊத்தக்கரை இப்போ நம்ம போயிட்டுருக்கோங்க நண்பர்களே. இப்போ கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு திருவண்ணாமலைக்கு 3 விதமான ரூட்டு காட்டுதுங்க. அதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ரூட்டு தான் வந்து செலக்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். அந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு 265 கிலோமீட்டர், டோட்டல் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 265 கிலோமீட்டர் காட்டுதுங்க. அந்த ரூட்டு தாங்க செலக்ட் பண்ணி ஊத்தங்கரை வழியாக போயிட்டுருக்கோங்க. சேலம், ஏற்காடு, அரூர், ஊத்தங்கரை, அதை தாண்டி செங்கம், அதை தாண்டி போனீங்கன்னா திருவண்ணாமலை, இந்த ரூட்டு தாங்க நாங்கள் செலக்ட் பண்ணி முன்னாடி இப்போ போயிட்டுருக்கோம் நண்பர்களே. இப்போ வாங்க நண்பர்களே, பைபாஸ் ரோடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. தொடர்ந்து இந்த ரூட்டில் பயணிக்கலாம் நண்பர்களே. இப்போ நண்பர்களே, திருவண்ணாமலை ராஜகோபுரம் வீதியில் புகழ் தேட்டர் பக்கத்தில் வந்துட்டோம் நண்பர்களே. அதாவது திருவண்ணாமலை ராஜகோபுரத்துக்கு இன்னும் ஒரு 500 மீட்டர் தான் பக்கத்தில் இருக்கிற நண்பர்களே. வாங்க நண்பர்களே, திருவண்ணாமலை ஜோதி மலை தீபத்தை பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மகர ஜோதி நண்பர்களே. உங்களுக்கு நான் அதை வட்டமிட்டு காட்டுகிறேன் நண்பர்களே. அது சின்ன ஒரு விளக்கு வெளிச்சமாட்ட தெரியும் நண்பர்களே. உங்களுக்கு அந்த மகா பெரிய தீபம் எரிகிறது மலையின் உச்சியில். அதைத்தான் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் நண்பர்களே. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டு இருப்பது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மலை உச்சியில் மகர ஜோதி தீப விளக்கு ஏற்றப்பட்டுள்ளது நண்பர்களே. அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நண்பர்களே.
நண்பர்களே, இப்போ அடுத்து வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கிற நண்பர்களே. இந்த கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஓரத்தில் கம்பி வேலி போட்டிருக்கு நண்பர்களே. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய புள்ளிமான்கள் இருக்குது நண்பர்களே. அதைத்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நண்பர்களே. இந்த திருவண்ணாமலை மலைப்பகுதி சுற்றி உள்ள கிரிவல பாதை பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 கிலோமீட்டர்கள் நடந்து சுற்றி வரணும் நண்பர்களே. இப்போ நான் ஒரு 30 இது ஒரு 9 10 கிலோமீட்டர் பக்கத்தில் நடந்து வந்துட்டோம் நண்பர்களே. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை காட்டுப்பகுதிக்குள் புள்ளிமான்கள் இருக்குது நண்பர்களே. இந்த புள்ளிமான் பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்குது நண்பர்களே. ஒன்று கொம்பு இல்லாமல் இருக்க ஒரு வகை சேர்ந்த நண்பர்களே. ஒன்று பார்த்தீங்கன்னா கொம்பு வச்ச பெரிய புள்ளிமான்கள்லாம் இருக்கிறது நண்பர்களே. அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களே. இந்த புள்ளிமான்கள் சாப்பிட ஏதாவது கொடுத்துட்டு அப்படியே வாங்க நண்பர்கள். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தொடர்ந்து நடைப்பயணத்தை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. இதுவரை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 இல்லை 7 கிலோமீட்டர் திருவண்ணாமலை நடைப்பயணத்தை கடந்து வந்திருக்க நண்பர்களே. இன்னும் 7 கிலோமீட்டர்கள் கடந்து செல்ல வேண்டும் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தொடர்ந்து நடந்து பயணத்தை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பகுதியில் உள்ள புள்ளிமான்களை பார்த்திருப்பீர்கள். இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரோடு தான் திருவண்ணாமலை கிரிவல பாதை நண்பர்களே. இந்த கிரிவல பாதை பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை சுற்றி டோட்டலாக ஒரு 5 கிலோமீட்டர் வரும் நண்பர்களே. இந்த கிரிவல பாதை பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சுற்றி கொஞ்சம் ரவுண்டாக வரும் நண்பர்களே. அதாவது திருவண்ணாமலை கிரிவல பாதை கொஞ்சம் சுற்றி ரவுண்டாக 4 பக்கம் மலைப்பகுதியை இப்போ சுற்றி வரும் நண்பர்களே. இது டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 கிலோமீட்டர் வரும் நண்பர்களே. இந்த 5 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் தான் சுற்றி திருவண்ணாமலை கோயிலுக்குள் அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய போக வேண்டும் நண்பர்களே. இந்த 5 கிலோமீட்டரும் ஃபுல்லாக நடந்து தான் செல்ல வேண்டும் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பயணம் செய்யலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நிறைய பக்தர்கள் நடைப்பயணம் செய்து அண்ணாமலையை தரிசிக்க சென்று கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே. இந்த பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் குறையவே இல்லை நண்பர்களே. லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நடந்து சென்று அண்ணாமலையாரை தரிசிக்க சென்று கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நாமளும் இந்த திருவண்ணாமலை பாதையில் நடைபயணம் செய்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய நடைப்பயணம் செய்வாங்க நண்பர்களே. வாங்க நண்பர்களே. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதை ரோடு நண்பர்களே. இந்த ரோட்டில் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் 7 கிலோமீட்டரை கடந்து நடைப்பயணம் செய்து கடந்து வந்திருக்கிறோம் நண்பர்களே. இன்னும் 7 கிலோமீட்டர் கிரிவல பாதை உள்ளது நண்பர்களே. வாங்க நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். இன்னும் 7 கிலோமீட்டர் கிரிவல பாதையை நடந்து செல்ல வேண்டும் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, பயணிக்கலாம் தொடர்ந்து இந்த கிரிவல பாதையில். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ரோட்டு ஓரத்தில் உள்ள ஒரு பொம்மை கடை நண்பர்களே. அந்த பொம்மை கடையைத்தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுகிறேன் நண்பர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் விளையாடுறதுக்குண்டான பொம்மை நண்பர்களே. இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை 100 ரூபா சொல்லுகிறார்கள் நண்பர்களே. ஒரு பொம்மையின் ரேட்டு 100 ரூபா சொல்லுகிறார்கள் நண்பர்களே. இந்த பொம்மையை 5 வயதுக்குள்ள குழந்தைகளை 1லேருந்து 5 வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு இந்த பொம்மையை வாங்கி கொடுத்து விளையாட செய்யலாம் நண்பர்களே. பட் என்ன, இந்த 100 ரூபா கொடுத்து இந்த பொம்மையை வாங்குவது பெரிதில்லை நண்பர்களே. குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இந்த பொம்மையை விளையாண்டுக்கிட்டு அந்த பொம்மையில் இருக்க சின்ன துணி அந்த தேய்ச்சி வச்சுருக்காங்களா அந்த ரிப்பனாட்டம் அதெல்லாம் ஃபுல்லாத்தையும் பிச்சு போட்டு நண்பர்களே. ஸோ அதனால தான் சரி என்ன சும்மா பார்த்து குழந்தைகளுக்கு விளையாட வாங்கி கொடுக்கறனா இந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே பொம்மையை வாங்கி கொடுங்க நண்பர்களே.
பொம்மையெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கலராக வந்து டிசைனாக பண்ணி வச்சுருக்காங்க நண்பர்களே. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பொம்மையாக தான் இருக்குது நண்பர்களே. இந்த எல்லா பொம்மைகளும் பார்த்தீங்கன்னா ஒரே விலை தான் நண்பர்களே. எந்த பொம்மை எடுத்தாலும் 100 ரூபா தான் நண்பர்களே. இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா கலர் கலராக விதவிதமாக தலையில் தொப்பி போட்டபடி அதுலேயும் கலர் கலராக டிசைனாக உள்ளது நண்பர்களே. நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலை பாதைக்கு வந்தீங்கன்னா இந்த பொம்மையை பார்த்து உங்களுக்கு குழந்தைகள் இருந்திருந்தால் அந்த பொம்மைக்கு உங்களுக்கு வீட்டில் குழந்தைகள் யாராவது இருந்திருந்தால் இந்த பொம்மையை பார்த்து வாங்கி கொடுங்கள் நண்பர்களே விளையாடுவதற்கு. சரி நண்பர்களே, வாங்க தொடர்ந்து இந்த கிரிவல பாதையில் தொடர்ந்து பயணிக்கலாம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் பொம்மை தான், வேற ஒரு கடையில் இந்த வீடியோ எடுத்தது நண்பர்களே. இதுவும் பார்த்தீங்கன்னா பொம்மை 100 ரூபா தான் நண்பர்களே. எந்த பொம்மை எடுத்தாலும் இதுவும் 100 ரூபா தான் நண்பர்களே. இனி அடுத்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ராஜகோபுரத்துக்கு வந்து விட்டார் நண்பர்களே. திருவண்ணாமலை கிரிவலப்பாதை 5 கிலோமீட்டர்கள் சுற்றளவுள்ள அந்த ரோடு நடைபாதையை கடந்து நடந்து வந்து இப்போ மறுபடி ராஜகோபுரத்து பக்கத்தில் வந்து விட்டார் நண்பர்களே. காலை 5:30 மணிக்கு மேலே தான் திருவண்ணாமலை அண்ணாமலை சாமியாரை பார்க்க நடை திறப்பார்கள் என்று சொன்னார்கள் நண்பர்களே. அதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ராஜகோபுரம் நண்பர்களே. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை முன்னாடி ஃப்ரண்ட் சைடு ராஜகோபுரம் நண்பர்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் எடுத்தனால கொஞ்சம் கேமரா கொஞ்சம் பார்க்க கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம் நண்பர்களே. நாங்கள் இந்த ராஜகோபுரத்துக்கு திருவண்ணாமலை 5 கிலோமீட்டர் கிரிவல பாதை சுற்றி வந்து இந்த ராஜகோபுரத்துக்கு வரக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 4 to 4:30 மணி ஆயிடுச்சு நண்பர்களே. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்தில் உள்ள விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டு விட்டது நண்பர்களே. 2-3 லைட்ஸு மட்டும்தான், மெயின் லைட்ஸ் மட்டும்தான் ராஜகோபுரத்தில் எரியுது நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. காலை 5:30 மணி அளவில் தான் திருவண்ணாமலையை சாமி பார்க்க நடை திறப்பார்கள் என்று சொன்னார்கள் நண்பர்களே. அதற்காகத்தான் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் கம்பி பேரிகார்டெல்லாம் போட்டு மக்கள் வெயிட் பண்ணி மக்கள் காத்திருக்கிறார் நண்பர்களே. காலை 5:30 மணிக்குத்தான் கடவுளை பார்க்க அந்த சன்னிதான கேட்டை ஓப்பன் பண்ணுவார்கள் நண்பர்களே. அதில் காத்திருந்து வரிசையாக நின்று உள்ளே சென்று திருவண்ணாமலை சாமியை பார்க்க தரிசனம் செல்ல வேண்டும் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா காலையில் டைம் எடுத்தது நண்பர்களே. காலையில் ஒரு 10 மணிக்காட்ட திருவண்ணாமலை முன்பு ராஜகோபுரம் முன்பு எடுத்தது நண்பர்களே. காலையில் ஒரு 10 மணிக்காட்ட எடுத்தது நண்பர்களே. ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்குது நண்பர்களே. காலை 9:45 காட்ட திருவண்ணாமலை கோயிலுக்குள் திருவண்ணாமலையை தரிசனம் செய்துவிட்டு சாமி கும்பிட்டு விட்டு வந்துட்டோம் நண்பர்களே. உள்ளுக்குள்ளே வீடியோ அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க நண்பர்களே. அதனால் வீடியோ எடுக்க முடியல நண்பர்களே. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.